ஹலோ ஆல், இன்னைக்கு ரிலீஸ் ஆன கோட் மூவியை பற்றி ஒரு ரிவ்யூ பார்ப்போமா? விபி டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் தளபதி கூட சேர்ந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ரோல் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்டார் பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம், மோகன், ஸ்னேகா, அதுக்கப்புறம் ஹீரோயின் மீனாட்சி, இவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க. யோகி பாபு கொஞ்ச நேரம் வந்தாலும் வேறு லெவலில் கலக்கிட்டு போயிட்டாரு. சரி வாங்க இப்போ வந்து படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் மட்டும் பார்ப்போம். என்னுடைய ரிவ்யூஸில் வந்து நான் என்ன கான்செப்டாக வச்சுருக்கேன்னா, ஸ்டோரியை வந்து நான் ஃபுல்லாக சொல்லாமல் அந்த படத்தில் வந்து என்னெல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்றதை வந்து வெறும் நான் பாசிட்டிவ் மட்டும் எடுத்து சொல்ல போகிறேன். கம்ப்ளீட்லி நோ நெகட்டிவ் ரிவ்யூ. எப்போவுமே பாசிட்டிவை விட நெகட்டிவ் தான் வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும். ஈவந்தோ பரவாயில்ல, ஏன்னா வந்து நான் அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஹானர் பண்ணுற விதமாக நான் வெறும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் சொல்ல போகிறேன். படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். படத்தில் ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் இருக்காங்க. ஒன் ஆஃப் த மிஷனில் கம்ப்ளீட் ட்ரெயினை பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரெயினில் வில்லன் அண்ட் வில்லன் ஃபேமிலியும் இருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் வில்லன் மட்டும் தப்பிச்சிடுவார், கம்ப்ளீட் ஃபேமிலியும் செத்து போயிடும். இப்போது செத்து பொழைச்சி வந்த வில்லன் ஹீரோவை எப்படி பழிவாங்க போகிறாருன்றது தான் ஸ்டோரியே. இந்த ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு இதில் ஒன்றும் புதுசு இல்லையே, ரெகுலராக இருக்கிற மாதிரி தானே இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் விபி வேறு மாதிரி வச்சு செஞ்சுருக்காரு. அதாவது கதையில் ட்விஸ்ட் இருக்கா இல்லை ட்விஸ்ட்டில் தான் கதையே இருக்கான்ற அளவுக்கு படத்தில் அவ்வளோ ட்விஸ்ட்டு, சரியான ரேசி ஸ்க்ரீன் பிளே அண்ட் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அவ்வளோ இருந்துச்சு படத்தில். சரி, ஃபஸ்ட்டு கேப்டன் ஆஃப் த ஷிப்பை பற்றி பார்த்துருவோம். அதாவது டைரக்டர் விபி கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் இப்படி ஒரு மூவியை நிஜமாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லிட்ரலி விஜய் ஃபேன்ஸ்லாம் விபி மேலே வந்து ஒரு சின்ன சந்தேகத்தோடவே இருந்தாங்க. தலைக்கு பண்ண சம்பவத்தை தளபதிக்கு பண்ணுவாரா இல்லையான்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் நிஜமாவே வேறு லெவல் சம்பவம் செஞ்சிட்டாரு விபி. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த சஸ்பென்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்குமே இருந்தது. அத்தனை சஸ்பென்ஸ், அத்தனை ட்விஸ்ட் இருந்தது படத்தில். கூஸ் பம்ப்ஸ், ஜா ட்ராப்பிங் மூமெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் விபி. அடுத்ததாக கதையின் நாயகன் எங்கள் தளபதி. தளபதி பெர்ஃபார்மன்ஸை பற்றி ரெண்டே லைனில் சொல்லணுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம ரெகுலர் தளபதியை பார்க்க முடியும். செகண்ட் ஹாஃபில் இதுவரை பார்க்காத தளபதியை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. படத்தில் தளபதி, இளைய தளபதின்னு ரெண்டு பேரும் இருக்காங்க. தளபதி மாஸ்னா, இளைய தளபதி கொலை மாசாக இருக்கார். வில்லனிசம் இஸ் மை மேனரிசம்ன்ற மாதிரி அடித்து பட்டையை கிளப்பி இருக்காரு இளைய தளபதி. அதாவது விஜய் அண்ணா தளபதியாகவும் இளைய தளபதியாகவும் பாடி லாங்குவேஜ்லேயே வந்து ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரென்சியேஷனை வந்து காட்டியிருக்காரு. இளைய தளபதி இஸ் பியூர் டெவில். டைலாக் டெலிவரி, ஆக்ஷன்லலாம் வில்லனிசம் காட்டலாம். ஆனால் இளைய தளபதி டான்ஸில் கூட வில்லனிசம்மை காட்டியிருக்காரு. ட்ரெய்லர் வந்தப்போ டிஏஜிங்க தான் எல்லாரும் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டாங்க போல். படத்தில் வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷனுமே தெரியல. டிஏஜிங் பண்ண தளபதி அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். படத்துக்கு அடுத்த ப்ளஸ் கண்டிப்பாக மியூசிக் தான். ஆடியோ ரிலீஸ் ஆன டைம்லலாம் யுவன் சங்கர் ராஜாவை வந்து விஜய் ஃபேன்ஸ் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. லிட்ரலி படத்தோட வில்லனே நீதாண்டான்ற அளவுக்கு மீம்ஸ்லாம் தெரிக்க விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து படத்தில் சூப்பராக இருந்தது மியூசிக்லாம். நிஜமாகவே வேறு லெவல். பிஜிஎம்லாம் சரியான தெரி மொமெண்ட்டாக இருந்தது. சாங்ஸ்லாம் கூட தேட்டரில் கேட்குறப்போ செம்மையாக இருந்தது. மற்ற சாங்லலாம் த்ரிஷாவோட கேமியோ வந்து போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் தேட்டரே ஆதரிச்சு. கிளைமேக்ஸில் மங்காத்தா பிஜிஎம்மும் தலை டோனி வந்தவுடனே காது ஜவுலாம் கிழிஞ்சு போயிடுச்சு. படத்தில் விஜயை தவிர அத்தனை டாப் ஸ்டார்ஸ் இருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, வச்சு செஞ்சிட்டாங்க. ஓவரால் மூவி ஆகட்டும், ஸ்டன்ஸ் ஆகட்டும், ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்தது. தளபதி ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் ட்ரீட் தான். ஓவரால் தளபதியோட கோட் மூவி தமிழ் சினிமாவுக்கே கோட் லெவல் மூவி தான்.